ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிராயிங் வரைகிறதுல ஒரு யூனிவர்சலான ஒரு காமன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் மெத்தட். ஆஃப்கோர்ஸ் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நிறைய விதமான மெத்தட் இருக்குது கைஸ். ட்ரா பண்ணுறதுக்கு நிறைய ஃபார்முலாஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் வந்து கிரிட்டை போட்டுட்டு அப்புறம் பேப்பரில் போடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா A3 A4 அந்த மாதிரி சைஸை வச்சுக்கிட்டு அதை வச்சு கிரிட்டு போடுவாங்க. சில பேர் பேப்பர் வச்சுட்டு அது மேலே கிரிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஓகே ப்ரோ, அதெல்லாம் வேண்டாம். ஒரே ஒரு ஃபார்முலாவில் ஒரு மெத்தட் சொல்லுங்கள், அது வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். காமன் மெத்தட் ஃபார் கிரிட்டிங். அதாவது ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். அந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து எல்லா ஃபோட்டோ, நீங்கள் என்ன ஃபோட்டோ வரைகிறதுனாலும் நீங்கள் கிரிட் மெத்தடுன்னு போனால் இந்த 3 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இது வந்து யாரும் அவ்வளோ வெளியே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நான் வந்து கிளாஸில் தான் வந்து நான் கிளாஸ் இருக்கிற ஆன்லைன் கிளாஸ், இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணா போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாகவே ஒரு கிளாஸ் இருக்குது கிரிட் மெத்தடுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சொல்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக ஃபுல்லாக கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெத்தட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன், பர்சனலாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக துல்லியமாக வரைகிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எல்லா டிராயிங்க்கும் எந்த விதமான கிரிட் மெத்தடுக்கும் எந்த வித ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சைஸு உங்களுக்கு பேப்பராக இருந்தாலும் இந்த ஒரு மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா க்ராப்பிங்கில் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேப்பரோட சைஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். இது வந்து யூனிவர்சல் பேப்பர்ஸ் லைக் A3 A4 A5 A1லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் பேப்பர்ஸ். அது வந்து காமனாக வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது, காமனாக எல்லாத்துக்கு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் எல்லாம் நீங்களும் அதை யூஸ் பண்ணுவீங்க. அதை தாண்டி வேறு ஏதாவது பேப்பர் இருக்கலாம், லைக் இந்த டிராயிங் நோட்டில் சில ரேஷியோலாம் மாறும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி எம்எம்மில் மெஷர் பண்ணிக்கோங்க, டெசிமல்ஸில் வேணாம். ஸோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ முதல்ல பேப்பரை வந்து மெஷர் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் 1. அதை வந்து க்ராப்பிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 ஆப்பை பற்றி தான் சொல்லியிருப்பேன். ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சார்ட், நார்மலாக நிறைய பேர் அது எடிட்டிங் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னொரு ஆப் பார்த்தீங்கன்னா டிராயிங் கிரிட்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப். 2 ஆப் போதும். ஸோ வாங்க அந்த டெமோ பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து க்ராப்பிங் செஷன் போகலாம். ஸோ பிக்சார்ட் ஆப் நான் யூஸ் பண்ணுறதுக்கு பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு எடிட் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்லேயே அது போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த டெட்பூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கீழே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு க்ராப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேயே க்ராப் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பேப்பர் மெஷர்மெண்ட் பண்ணோம்ல அதை வந்து இதுலேயும் வந்து ரைட் பண்ணணும். வித் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ, நீங்கள் எந்த பேப்பர் போடுறீங்களோ அதோட மெஷர்மெண்ட் கைஸ். இப்போ நான் A4 போடுறதுனால A4 மெஷர்மெண்ட் போடுறேன். சைஸ் தெரியல, நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம். ஸோ அது இந்த மாதிரி வந்து நின்றுடும். இப்போ கீழே இருக்க அந்த ஃப்ரீ லாக்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓப்பனில் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்ம எக்ஸாக்ட் ஃபோட்டோ, அதாவது A4ஓட எக்ஸாக்ட் ஃபோட்டோ இவ்வளோ தான் வரும். ஸோ அது உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு இல்லை ஜூம் இன் பண்ணுற ஜூம் இன் எந்த மாதிரி வேணால் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். க்ராப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரோட மெஷர்மெண்ட் எடுத்தோம், பிக்சார்ட்டில் போட்டு அதை க்ராப் பண்ணி ஃபோட்டோஸை ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோவும் நம்ம பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஒரே மெஷர்மெண்ட். ஸோ அதில் எப்படி இருக்கோ அது கிரிட் போடுறோமோ அதே தான் நம்ம பேப்பர்லேயும் வரப்போகுது. மூஞ்சி பெருசாக மூஞ்சி சின்னதாக கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியர் கட்டாக வரும். சரிங்களா? இப்போ அடுத்த மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பரில் நம்ம வந்து கிரிட் போட ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல வந்து பேப்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை யூஸ் பண்ணணும். ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு பேப்பருக்கு வருவாங்க, அது வேண்டாம். பேப்பரை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஆப்பை போங்க. ஸோ பேப்பர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா A4 ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலாவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் கைஸ் மெயினாக வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஆஃப் தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 குவாட்ரண்ட் போடுறேன். இருங்க, இது ஆஃப். ஓகேங்களா? இப்போ வந்து இதையும் பாதி பாதியாக பிரிக்கிறேன். ஹரிசாண்டலாக பாதி தென் வெர்டிக்கலாக பாதி பிரிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட்டாக பிரிஞ்சிருச்சு. ஒரு A4 ஷீட்டு வந்து 4 பார்ட்டாக பிரிஞ்சிருச்சு. ஸோ இது எனக்கு போதுமானு பார்க்குறேன். இல்லை இது ரொம்ப பெருசாக இருக்குது கிரிட்டு அப்படின்னு நினச்சா இதையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ
இப்போ காலம் வைஸ் பிரிக்கிறேன். 4 காலம்ஸ் எடுக்கிறேன் நான். ஓகேங்களா, 4 காலம்ஸ் இது 1 2 3 4. ஸோ சிமிலராக ரோஸும் அதே மாதிரி நான் பிரிக்க போகிறேன். ஸோ இந்த கிரிட் சைஸ் உங்களுக்கு ஓகேவா பாருங்கள். இது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு கம்பேர் டு ப்ரீவியஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, A4 ஷீட்டை வந்து சின்னதாக்குறோம், குட்டி குட்டியாக ஆக்குறோம். ஸோ அந்த குட்டி குட்டியான ஆக்குனதில் நம்ம வரைய போகிறோம். அவ்வளோதான் ஒரு கான்செப்ட். ஸோ இந்த சைஸ் எனக்கு போதுமானது. ஸோ இதோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 4 கிரிட் 4 காலம் 4 ரோஸ். க்ராப்பிங் பண்ணியாச்சு, கிரிட்டு போட்டு பேப்பரும் ரெடியாக இருக்குது. ஃபைனலாக என்னது, ஆப்பை யூஸ் பண்ணி கிரிட்டை போட்டுட்டு ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். க்ராப்பிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் மெஷர்மெண்ட், அதாவது இந்த கிரிட் போடுறது கிரிட்டிங். ஃபைனலாக வந்து ஆப் யூஸ் பண்ணி டூல்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆப்பில் இருக்க டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ ட்ராயிங் கிரிட் ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்க. டிஃபால்ட்டாக இப்படி தான் வரும். ஸோ அதை கண்டுக்காதீங்க. தென் லைனோட சைஸ் மாற்றணும். இது திக்காக இருக்குல்ல, ஸோ லைனோட சைஸை கொஞ்சம் குறைக்கணும். ஸோ அந்த எல்லோ கலர் லைன் மாதிரி இருக்கும், அந்த லைன் போயிட்டு செலக்ட் பண்ணுற மாதிரிங்க. அதுக்கு போயிட்டு 4ன்னு டிஃபால்ட்டாக இருக்கிறத நம்ம 1ன்னு மாற்றிட்டா லைனோட வித்து வந்து சின்னதாகிடும். ஸோ நம்மளுக்கு டீட்டெயில்ஸில் பார்த்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரோஸ் அண்ட் காலம் செலக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 8 ரோஸ் 8 காலம் செலக்ட் பண்ணால் அதுக்கு எத்தனை அப்படியே மாறுது பாருங்கள். இது நம்ம செலக்ட் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம பேப்பரில் எவ்வளோ போட்டோமோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். இது நம்ம 2 ரோஸ் 2 காலம்ஸ்னால் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல 4 குவாட்ரண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஸோ உங்களுக்கு எந்த விருப்பம் எந்த சாய்ஸ் வந்து ஆப்டாக இருக்கோ, எத்தனை கிரிட்டு நீங்கள் போடுறீங்களோ அதை வந்து இதில் நீங்கள் போடணும். எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ்னாலும் பரவாயில்ல, அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது நம்ம போட்டது அதுக்கேற்ற மாதிரி பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இது வந்து அக்யூரேட் ரிசல்ட் கைஸ். என்ன போட்டிங்களோ அதுதான் இங்கே வரும். ஸோ இப்போ நான் கலர் சேஞ்சும் பண்ணிக்கலாம். அந்த லைனோட கலர் ஏன் பிளாக் ஆப்டாக இல்லை. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீன் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஸோ அந்த கலரும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அந்த மேலே இருக்க அந்த ரெயின்போ ஆப்ஷன் யூஸ் பண்ணி தென் இங்கே வந்து 4 ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. பிளாக் அண்ட் ஒயிட்டு இங்கேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, அது வேணான்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் இது வந்து மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். தென் வந்து பார்த்திங்கன்னா டயக்னல் ஆப்ஷன். ஸோ டயக்னல் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ இன்னும் அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக லேபிளிங் ஆப்ஷன். லேபிளிங்னா ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸல் ஷீட்லாம் பார்த்துருப்பீங்க, A0 A1 A2. ஸோ அந்த மாதிரி பிரிச்சிரும். நம்ம எத்தனை ரோஸ் எத்தனை காலம் சொல்கிறோம் அதை அழகாக பிரித்து காமிச்சிரும். நம்ம ட்ராயிங் வரையும் போது எந்த பார்ட் வந்து நம்ம எடுத்து வரைகிறோமோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்து வரைகிறதுக்கு. ஸோ இது அவ்வளோதான் கைஸ். இந்த 3 ஸ்டெப்பு, இந்த 3 மெத்தட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த யூடியூப் அல்காரிதம் புஷ் பண்ணணும் நம்ம வீடியோவை. ஆல்ரெடி நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன் கிரிட்டுக்காக. நல்ல ரீச் கிடச்சிருக்கு. 2K ஒன்று போயிருக்கு, அது 10K கிட்ட போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கும் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். இதுவரையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பை பை, see you.